ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் பற்றி தாங்க. நான் முதல்லையே உங்களுக்கு கம்ப்யூட்டரில் தமிழ் சொற்கள், கம்ப்யூட்டரோட பெயரையும் அதோட தமிழ் அர்த்தத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டரில் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறேன். நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். போர்டு பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் வகை, ADSL வகை இன்டர்நெட் இணைப்பு போன்றது. இது டயலப்ங்கிறது விண்டோஸ் சிஸ்டத்தின் ஒரு அங்கம். கம்ப்யூட்டர் ஒன்றை மோடம் மற்றும் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கும் டெலிஃபோன் லைன் மூலம் இன்டர்நெட்டை இணைக்கும் வகை தான் இந்த டயலப். DVD இது ஒரு CD டிஸ்க் டைப்பு. இதன் கொள்ளளவு ஏறத்தாழ 4.7 GB டேட்டா இருக்கும். GB ஜிகாபைட் என்னும் டேட்டா அளவின் அலகு. பொதுவாக ஹார்ட் டிஸ்க் அல்லது ஃப்ளாஷ் டிரைவின் அளவினை இந்த சொல்லை கொண்டு குறிக்கிறார்கள். ஹார்ட் டிஸ்க் அநேகமாக அனைத்து கம்ப்யூட்டர்களிலும் இணைக்கப்படும் அதிக அளவில் டேட்டாவினை கொள்ளும் டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன், ப்ரோக்ராம்கள் இவற்றின் மூலம் நாம் உருவாக்கும் ஃபைல்கள் ஆகியவற்றை இதில் தான் பகிர்ந்து வைக்கிறோம். லினக்ஸ் விண்டோஸ், மேக் OS மாதிரி இதுவும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். பொதுவாக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தினை நாம் எடிட் செய்யக்கூடாது. ஆனால் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி எழுதப்பட்டு இயங்குகிறது என்பதை யாரும் பார்க்கலாம், எடிட் செய்யலாம். இதற்கான கூடுதல் வசதி தரும் புரோகிராம்களை எழுதி இணைக்கலாம். மோடம் இரண்டு கம்ப்யூட்டர்கள் ஒரு டெலிஃபோன் லைன் வழியே தொடர்பு கொள்வதனை செயல்படுத்தும் சாதனம். இது ஒரு சுருக்குச் சொல். மோடுலர் டிமோடுலேட்டர் என்பதன் சுருக்கமே இது. கம்ப்யூட்டரின் டிஜிட்டல் சிக்னலை டெலிஃபோன் வழி செலுத்த அனலாக் சிக்னல்களாகவும் அதன் அனலாக் சிக்னல்களை டிஜிட்டல் சிக்னலாகவும் மாற்றும் சாதனம். முன்பு இது தனி சாதனமாக மட்டுமே கிடைத்த கம்ப்யூட்டருடன் இணைத்து பயன்படுத்தப்பட்டது. இப்போது கம்ப்யூட்டரின் ஒரு மதர்போர்டிலேயே இது அமைக்கப்பட்டு இன்டர்னல் மோடம் என அழைக்கப்படுகிறது. MP3 டிஜிட்டல் ஆடியோவினை சுருக்கி பதியும் தரப்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். பாடல்களை பெரும்பாலும் இந்த ஃபார்மேட்டில் தான் பதிந்து இயக்கி கேட்டு ரசிக்கிறோம். அதனாலேயே MP3 என்ற சொல்லை பாட்டு என்று பொருள் தரும் வகையிலும் பயன்படுத்துகின்றனர். ஸ்கிரீன் சேவர் இது ஒரு புரோகிராம். கம்ப்யூட்டர் எந்த செயல்பாடும் இன்றி சும்மா இருந்தால் இது இயக்கப்பட்டு கம்ப்யூட்டர் திரையில் படங்கள், நகரும் அனிமேஷன் படங்கள், எழுத்துக்கள் என பல வகைகளில் உள்ள காட்சி காட்டப்படும். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டரை பற்றி நம்ம விவரமாக பார்த்தோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணுமா? நம்ம ஈஸி லேர்னிங் ஸ்கில்லை லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.